இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆம் பிரியமானவர்களே, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாயிருந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஆவியில் எப்படி எளிமையாயிருப்பது? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று மூன்றும் இருக்கிறது. அப்போ ஆத்துமா என்பது உள்ளான இருதயத்தை குறிக்கிறது. நம்முடைய சரீரம் வெளிப்படையாய் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறது. அதில் ஆவி என்பது நம் எண்ணங்களும் நம்முடைய சிந்தைகளுமாயிருக்கிறது. அதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம் என்று அது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மிகவும் அன்புள்ளவராயிருந்தார். அவர் அன்பாயிருந்தார். அவர் எளிமையுள்ளவராய் அநேகருக்கு நன்மை செய்யும்படியாக வந்தார். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவரின் வழியில் நடக்கும்போது நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் நல்வழியைப்படுத்தும். நம்ம ஆவி எளிமையுள்ளதாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது இதோ ஆவியின் கனிகளாகிய அன்பு, சமாதானம், சாந்தம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாம் வெளிப்படுத்துவோம். அதன் மூலம் அநேகருக்கு நன்மை பயக்கும். இந்த உலகத்திற்கு சமாதானம் கிடைக்கும். ஒருவேளை நம் இருதயம், நம் சிந்தைகளும் செயல்பாடும் தீயதை குறிக்குமே, ஆனால் அநேகருக்கு அதன் மூலம் இடையூறுகள் ஏற்படும், பாவத்தை நாம் விளைவிக்கக்கூடும். எனவே கர்த்தரை அண்டி அதன் வழியில் நடக்கும்போது நம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மாறுகிறோம். கர்த்தர் அநேகருக்கு நன்மை கொடுப்பார். இதன் மூலம் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து மகிழ்வார். ஆமேன்.